The greatest thing God can give us is His own nature. தேவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய காரியம் அவருடைய சொந்த சுபாவம். You know that He has not even given His nature to the angels. அவர் தூதர்களுக்கு கூட தம்முடைய சுபாவத்தை கொடுக்கவில்லை என்று உங்களுக்கு தெரியுமா? When He created Adam, He did not give him his nature. ஆதாமை சிருஷ்டித்த பொழுது தம்முடைய சுபாவத்தை அவருக்கு கொடுக்கவில்லை. He gave him life. ஜீவனை கொடுத்தார். But He never gave him his nature. ஆனால் தம்முடைய சுபாவத்தை கொடுக்கவில்லை. How do I know that? எனக்கு எப்படி தெரியும்? Because if Adam and Eve had God's nature, they would never have disobeyed God. தேவனுடைய சுபாவம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இருந்திருக்குமே ஆனால் அவர்கள் ஒரு காலம் கீழ்ப்படியாமல் இருந்திருக்க மாட்டார்கள். They would not have gone and eaten of the tree of knowledge of good and evil. அவர்கள் அங்கே போய் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்திருந்திருக்க மாட்டார்கள். That is the proof they did not have God's nature. தேவனுடைய சுபாவம் அவர்களுக்கு இல்லை என்பதற்கு இதுதான் நிரூபணம். Did not obey God. அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. Jesus came with God's nature. இயேசு தேவனுடைய சுபாவத்தோடு கூட வந்தார். And He would not even turn the stones to bread when He was hungry. அவர் பசியா இருந்தபொழுது ஒரு கல்லுகளை கூட அப்பமாக மாற்ற மாட்டார். God's nature. அது தேவனுடைய சுபாவம். That is the nature. It says all of God's precious promises are to give us that nature. தேவனுடைய அருமையான மேன்மையான வாக்குத்தத்தங்கள் எல்லாம் திவ்ய சுபாவத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. It is only by that nature that we can escape the sin in the world. இந்த சுபாவத்தின் மூலமாக மட்டுமே நாம் இந்த உலகத்தின் பாவங்களுக்கு தப்ப முடியும். It's not by determining, okay, I've come to this conference, I've decided I'm not going to sin anymore. நம்முடைய தீர்மானத்தின்படியே அல்ல, நான் இந்த கான்ஃபரன்ஸ்க்கு வந்திருக்கிறேன், இனிமேல் பாவமே செய்ய மாட்டேன் என்ற உறுதியான தீர்மானம் எடுப்பதனாலே வருவதல்ல. You know, if you have a very precious dog in your house, உங்க வீட்டிலே ஒரு நல்ல விளையாடப்பட்ட நாய்க்குட்டியை நாய் வைத்திருக்கிறீர்கள், however good that dog may be, அந்த நாய் எவ்வளவு நல்ல நாயா இருந்தாலும் சரி, however much you may love it, அந்த நாய் எவ்வளவு நீங்கள் நேசித்தாலும் சரி, it does not have your nature. உங்களுடைய சுபாவம் அந்த நாய்க்கு இல்லவே இல்லை. You can give it a nice coat, you can give it food, நல்ல கோட்டை இதை போட்டு விடலாம், நல்ல ஆகாரத்தை கொடுக்கலாம், you can make a little house for it, அந்த நாய்க்கு தனி ஒரு வீடு கட்டி கொடுக்கலாம், you can give it the best food, நல்ல ஆகாரத்தை கொடுக்கலாம், but it does not have your nature. ஆனால் ஒரு காலம் உங்களுடைய சுபாவத்தை இந்த நாய் பெற்றுக்கொள்ள முடியாது. It cannot be your son. அந்த நாய் உங்களுடைய மகனாய் மாற முடியாது. However good it may be, however tall it may be, it cannot be your son. அது எவ்வளவு நல்ல நாயா இருந்தாலும் எவ்வளவு உயரமான நாயா இருந்தாலும் உங்களுடைய மகனாய் மாற முடியாது. It cannot have your nature. உங்களுடைய சுபாவத்தை அது பெற்றுக்கொள்ள முடியாது. For human beings like us to get God's nature, மனுஷர்களாய் இருக்கக்கூடிய நாம் தேவனுடைய சுபாவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், you have to see what a wonderful thing it is. அது எவ்வளவு அற்புதமான காரியம் என்று பார்க்க வேண்டும். It's like a dog in your house becoming your son, getting your nature. உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நாய் உங்களுடைய சுபாவத்தை பெற்றுக்கொண்டு உங்களுடைய மகனாய் மாறுகிறது போல. What a miracle that is. எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்கள். That your dog suddenly becomes a man and becomes your son. உங்களுடைய நாய் திடீரென ஒரு மனிதனாய் மாறி உங்களுடைய மகனாய் மாறுகிறது. That is the wonder of the Holy Spirit making me a child of God. தேவன் பரிசுத்த ஆவியானவர் என்னை தேவனுடைய பிள்ளையாய் மாற்றுகிறார். அதுதான் அற்புதம். Giving me His nature. என்னுடைய சுபாவத்தை மாற்றுகிறார்.